MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. கடந்த கால 50 ஆண்டு கால தமிழக அரசியல் வரலாற்றில் நடக்காத புதிய சூழ்நிலைகள் இந்த தேர்தலில் உருவாகும் என்பது என்னுடைய நம்பிக்கை. போட்டி அதிகமா இருக்கும் அப்படி சொல்ல வர்றீங்களா? போட்டி மட்டுமல்ல, நீங்க கூட்டணி அமைப்பை இன்றைக்கு இருக்கிற எதுவுமே இருக்காதுன்னு எனக்கு தோணுது. கூட்டணிகள் எந்த நேரத்தில் எப்போது எப்படி யார் யாரோடு சேருவார்கள் என்பது ஆண்டவன் கூட கணிக்க முடியாது, பணிக்கர் கூட கணிக்க முடியாது. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த தமிழ்நாட்டில் தான் இந்தியாவில் எங்கேயும் நடக்காது. நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு வித்ட்ராயல் பண்ணக்கூடிய அந்த 2 நாளைக்கு இடையிலேயே ஒரு கூட்டணி புதுசா உருவாகி அது ஆட்சியை பிடித்தான் பார்த்தோம். முதல் நாள் ஒரு மிக கடுமையாக விமர்சனம், அடுத்த நாளை கூட்டணி சேர்ந்ததை பார்த்திருக்கிறோம். 2 பேரும் நாங்கள் ஒரே உரையில் இருக்கக்கூடிய 2 கத்திகள் என்று சொன்னவர்கள்லாம் அடுத்து பிரிஞ்சு போனதையும் பார்த்திருக்கிறோம். கூட்டணிக்காக காங்கிரஸ் கொள்கையை தான் விட்டாங்கன்னு பார்த்தாக்க தலைவரையும் விட்டுட்டாங்கன்னு எதிர்க்கட்சி கடுமையான விமர்சனத்தை முன் வச்சாங்களே. யாரு? பிஜேபியில இருந்து அண்ணாமலை அவர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே எங்க அரசியல்வாதியை சொல்லுங்கன்னா சும்மா. இன்னைக்கு இந்த புது வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க? இன்றைய தேதியில் நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், இளைஞர்கள் அதிகமாக விஜய் பின்னால் இருக்கிறார்கள். பார்க்கிற மதுரையில கொளுத்து வெயில்ல மதியம் 2 மணி 3 மணிக்கெல்லாம் முதல் நாளே வந்திருக்கிற அந்த வரலாறுல இதுக்கு முன்னால எந்த கட்சியும் நான் பார்க்கல. இப்படி ஒரு பின்னால இருக்கிறார்கள். இப்பதானே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப லேசா எடுத்து அதை புறந்தள்ளிட்டு போனாங்கன்னா இது விஜய்க்கு நெட்டமா இருக்காது. நீங்க சொல்ற மாதிரி திமுகவுக்கோ அல்லது திமுக கூட்டணி கட்சிகளோ அப்படி நினைத்தால் இவர்களுக்கு அது இழப்பாகும். எடப்பாடி அவர்களுடைய ஸ்டாண்ட நிரூபிக்க வேண்டிய ஒரு அக்னி பரீட்சையில் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இந்த 2026 தேர்தல். சென்ற தேர்தலிலேயே தனியாக அவர் நின்றிருந்தால் ஒருவேளை ஆட்சியை பிடித்திருப்பாரோ என்று கூட எனக்கு தோன்றுது. சென்ற தேர்தலில் அவருக்கு மிகப்பெரிய பலவீனமே பாஜகவோடு சேர்ந்தது. ஆனா இப்ப அவங்ககிட்ட இருந்து மீண்டு அவர்கள் வந்தால் அந்த மைனாரிட்டி எல்லாரும் அப்படியே அதிமுக நம்புவாங்களா? அப்படிங்கறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க கம்யூனிஸ்ட். விசிகாவும் அதே நிலைப்பாட்டுல தான் இருக்காங்க. காங்கிரசும் ஓரளவு அதை அங்கங்க சொல்றாங்களே தவிர இன்னும் வெளிப்படையாக அது வெடிக்கல. விசிகால வெடிச்சாலும் சீட்டு மட்டும் தான் வேணும்னு கேட்டாங்க. நான் ஆட்சியில் பங்குகிறாவிட்டால் கூட்டணி இல்லைன்னு நான் சொன்னேன். அதே போல காங்கிரஸ் இருந்தால் காங்கிரசுக்கு நீங்க 10 எம்எல்ஏ கூட கொடுக்கிறோம் அல்லது 2 மந்திரி கொடுக்கிறோம், அது முடியாதுன்னா உனக்கு ஆட்சியே இல்லை. போ. இனிமேலும் அதாவது சிலரை சில காலம் ஏமாற்றலாம், பலரை பல காலம் ஏமாற்றலாம், எல்லாரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாது. நான் திமிரா சொல்றேன்னு நினைக்காதீங்க. காங்கிரஸ் எடுக்கிற முடிவுதான் அடுத்து தமிழகத்தில் யார் ஆட்சிக்கு வரப்போகிறார்கள் என்பதை நிர்ணயிக்க போகிறது. இதையே தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சொல்லுவாங்க, இதையே தான் கம்யூனிஸ்டும் சொல்லுவாங்க. அப்ப நீங்க சொல்றதை பார்த்தா நாங்க மட்டும் இல்ல, எல்லாரும் அந்த முடிவு கொண்டாங்க. அப்புறம் எப்படி நீங்க சொல்றவங்க ஆட்சிக்கு வர முடியும்? வணக்கம். இன்று நம்முடன் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திருச்சி வேலுச்சாமி ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ தேர்தல் 2025லேயே அந்த 26 தேர்தலுக்கான சூடு பிடிச்சிருச்சு. ஒரு பக்கம் எடப்பாடி அவர்கள் எழுச்சி பயணம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் திமுக ஓரணியில் தமிழ்நாடுன்னு தேர்தல் கூட்டணி மட்டுமல்ல, மக்களும் எங்களோட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வேலையெல்லாம் பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கு. இந்த தேர்தல் உங்களுடைய கணிப்பு? என்னுடைய பார்வையில் நான் உணர்வது, சொல்வதல்ல உணர்வது, இந்த 50 ஆண்டுகளுக்கு கடந்த கால 50 ஆண்டு கால தமிழக அரசியல் வரலாற்றில் நடக்காத புதிய சூழ்நிலைகள் இந்த தேர்தலில் உருவாகும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அறுதிட்டு சொல்ல முடியுமா இந்த விஷயங்கள்? அறுதிட்டு இப்படித்தான் சொல்ல முடியாது. நீங்க ஒன்று அரசியல் ஜனநாயகத்தில் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்வது உங்க ஆசையை சொல்லலாம், உங்க விருப்பத்தை சொல்லலாம். ஆனால் இப்படித்தான் நடக்கும் என்பது எவராலும் சொல்ல முடியாது. இந்த புள்ளி விவரம் சொல்லுகிற அந்த பைத்தியகாரத்தனத்துக்கு நான் போக மாட்டேன். இப்போ போட்டி அதிகமா இருக்கும் அப்படி சொல்ல வர்றீங்களா? போட்டி மட்டுமல்ல, நீங்க கூட்டணி அமைப்பை இன்றைக்கு இருக்கிற எதுவுமே இருக்காதுன்னு எனக்கு தோணுது. உங்களால உறுதியா பிஜேபியும் ஏடிஎம்கே கூட்டணி இருக்கு உங்களால சொல்ல முடியுமா? இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அதுவே இருக்காது என்பதுதான் என்னுடைய கணிப்பு. என்ன வேணாலும் மாறலாம், எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஒரு புதிய மாற்றம், ஒரு புதிய சூழ்நிலை இந்த தேர்தலில் வந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அதை நோக்கித்தான் பயணிப்பதை போல தோன்றுகிறது. திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள், திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் துவங்கி கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே நாங்க அசுர பலத்தோட ஒன்றாதான் இருக்கோம்னு சொன்னாலுமே கட்சிக்குள்ள சில முரண்பாடுகள் இருக்கு. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வேங்கை வயல் பிரச்சனையை ஆரம்பிச்சு நிறைய இடங்கள்ல நாங்கள் முரண்பட்டு நிற்கிறோம். இப்போ சமீபத்தில் நடந்த தூய்மை பணியாளர் விவகாரம் வர அவங்களுக்கு சின்ன நெருடல்கள் இருக்கு.
அதே நேரத்தில் கம்யூனிஸ்டுகள் அவங்களுக்கு சாம்சங் தொழிலாளர் நல பிரச்சனையிலிருந்து ஆரம்பித்து அவங்களுக்கும் நெருடல்கள் இருக்குது. ஓப்பனாக சண்முகம் ஐயா நிறைய இடங்களில் விமர்சித்தார். 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டதா முதல்வர் சொல்கிறதையும் விமர்சித்தார். அப்படியாக இந்த கூட்டணிக்குள்ளாடி இருக்கக்கூடிய முரண்கள்லாம் இருக்குல்ல, இது வெடிக்கும்னு நினைக்கிறீங்களா? அவங்க நீங்கள் வேற எங்கேயும் போக வேண்டாம். தமிழ்நாடு அரசியலில் கடந்த கால வரலாற்றில் எப்படிலாம் இருந்துச்சு நீங்கள் யோசிச்சாலே இப்படிப்பட்ட கேள்வி தேவையில்லைன்னு தோணும். காரணம், கூட்டணிகள் எந்த நேரத்தில் எப்போது எப்படி யார் யாரோடு சேருவார்கள் என்பது ஆண்டவன் கூட கணிக்க முடியாது, பணிக்கர் கூட கணிக்க முடியாது. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த தமிழ்நாட்டில் தான் இந்தியாவில் எங்கேயும் நடக்காது. நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு வித்ட்ராயல் பண்ணக்கூடிய அந்த 2 நாளைக்கு இடையிலேயே ஒரு கூட்டணி புதுசாக உருவாகி அது ஆட்சியை இப்படி தான் பார்த்துட்டோம். முதல் நாள் ஒரு மிக கடுமையாக விமர்சனம், அடுத்த நாளை கூட்டணி சேர்ந்ததை பார்த்துருக்குறோம். 2 பேரும் நாங்கள் ஒரே உரையில் இருக்கக்கூடிய 2 கத்திகள் என்று சொன்னவர்கள்லாம் அடுத்து பிரிஞ்சு போனதையும் பார்த்துருக்கிறோம். அதனால் தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்கள் இருக்கிறது. இன்றைக்கே இப்படித்தான் இருக்கும் என்பதை நான் முதலில் சொன்னதை போல நம்முடைய ஆசையை சொல்லலாம், விருப்பத்தை சொல்லலாம். இப்படித்தான் இருக்கும் என்று சொல்வது மக்களை ஏமாற்றுவதல்ல, நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் பொருள். சமீபத்தில் நடந்த விவாதம், அது திருச்சி சிவா அவர்கள் காமராஜர் குறித்து பேசினப்ப நீங்கள் விமர்சித்த விதம் எல்லாம் பார்த்தோம். நிறைய பரபரப்பாக அந்த நேரத்தில் பேசப்பட்டது. வருத்தம் என்ன அப்படின்னா, கூட்டணிக்குள்ளே இருக்கிறதுனாலேயே காங்கிரஸ் கட்சியினர் அதை பெருசாக விமர்சிக்கலை, அதை கண்டனம் கூட ரொம்ப சாஃப்டாக தான் கண்டனம் தெரிவித்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியது. வேற என்ன கத்தி எடுத்து குத்தணுங்கிறீங்களா? என்னுடைய விமர்சனத்தை தாண்டி வேற என்ன விமர்சனத்தை எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க. நீங்க விமர்சிச்சீங்க, ஆமா, வேற என்ன? கட்சி தலைவர்கள் யாரும் போதும் சார், ஒருத்தர் சொன்னாலே போதும், எல்லாரும் சேர்ந்து தீர்மானமா போடணும், அது தேவையில்லை. கூட்டணிக்காக காங்கிரஸ் கொள்கையை தான் விட்டாங்கன்னு பார்த்தாக்க தலைவரையும் விட்டுட்டாங்கன்னு எதிர்கட்சி கடுமையான விமர்சனத்தை முன் வச்சாங்களே. யாரு? பிஜேபியில இருந்து அண்ணாமலை அவர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே எங்க அரசியல்வாதியை சொல்லுங்கன்னா சும்மா ரோட்ல போற வர்றவங்களாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ணாமலைன்னா யாருங்க? எவ்வளவு நாள் அரசியல் இருக்காரு? ஏங்க நான் எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், நீங்க சாதாரணமா எங்கேயோ போய் சொல்றீங்க. காமராஜரை பற்றி இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லி இருக்கிறேன், யாரும் விமர்சனம் பண்ணல சொன்னா கோபம் மத்த லீடர்ஸ் ரெஃப்ளெக்ட் ஆகலையே. இல்ல சார், அரசியலில் நான் முன்னாலே சொல்லிட்டேன், நேற்று ஆதரிக்கிறவன் இன்னைக்கு எதிர்ப்பதும், நேற்று எதிர்ப்பவன் இன்னைக்கு ஆதரிப்பதும் மாறி மாறி வருகிறது. இந்த வியாதி கூட தமிழ்நாட்டில் தான் உருவாச்சு. ஒரு காலத்துல சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக ஒன்றாக இருக்கிறவன் மட்டும் தான் அணி சேர முடியும் இருந்துச்சு. முதலாக 1967 ஆன்மீகம் பேசுகிறவனும் நாத்திகம் பேசுகிறவனும் ஒரு இடத்துல, தேசியம் பேசுகிறவனும் திராவிடம் பேசுகிறவனும் ஒரு இடத்துல, இப்படி எல்லா விதம் கேபிட்டலிசம் கம்யூனிசம் எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல இருந்து கொள்கைக்கு சம்பந்தமே இல்லாமல் அது வெற்றி பெற்றது. அதற்கு பின்னால் தான் இந்தியா முழுவதும் கொள்கையோ லட்சியமோ சித்தாந்தமோ தேவையில்லை, வெற்றி ஒன்றுதான் இலக்கு என்கின்ற சிந்தனை பல கட்சிகளிடம் உருவாவதற்கு அந்த வியாதி தமிழ்நாட்டிலிருந்து வந்துச்சு. ஒரு பக்கம் திமுக தேர்தல் பணி மட்டுமல்லாம புது வாக்காளர்கள், அதுவும் இளம் தலைமுறை வாக்காளர்களை திமுகக்குள்ள கொண்டு வரணும், அவங்கள ஈர்க்கணும், யங்ஸ்டர்ஸை நிறைய உள்ள கொண்டு வரணும்னு ஓரணியில் தமிழ்நாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த பேர்ல. இன்னொரு பக்கம் அதிமுக ஐடி விங் வழியாக இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எல்லாத்திலையும் தங்களோட ப்ரெசன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி யங்ஸ்டர்ஸை ஈர்க்க பார்க்குற இந்த வேளையில இன்னைக்கு இந்த புது வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க, அவங்கள யார் பெருசா கவர் பண்றாங்கிறதுல தான் போட்டி இப்ப நிலை, ஒரு அதுதான் மெயின் இஷ்யூவா இருக்கு. உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு சார்? யார் ஈர்ப்பார்கள் என்பதற்கு பதிலாக யாரை அவர்கள் ஆதரிக்க வேண்டும் நீங்க கருத்து சொன்னீங்கன்னா அது பாசிட்டிவ் திங்கிங். இளைஞர்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லணும். இப்ப நான் சொன்னதுல அது கூட ஒரு கருத்து இருக்கு. இன்றைக்கு செய்ய முடியாத புரட்சியை 54 தலைவர் காமராஜரும் காங்கிரசும் செய்தது என்பது இளைஞர்களுக்கு நான் சொல்ற மெசேஜ். நான் நடந்தது தான் சொல்றேன், பொய்யை சொல்லல. வெறும் வாய்ச்சோடால் மட்டும் பேச்சை மட்டும் நம்பாதீர்கள், செயலில் என்ன என்று பாருங்கள் என்பது அதுக்கு பொருள். இந்த இளைஞர்களுக்கு அந்த பழைய செய்திகளை சொல்லி இவர்கள் இதை சொன்னார்கள், இதை செய்தார்கள், இதை சொன்னார்கள், இதை செய்யவில்லை, அப்படி செய்வதற்கு ஒரு விழிப்புணர்ச்சியை உருவாக்க மீடியாக்கள் தான் முதல்ல வரணும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நீங்க சொன்ன இன்ஸ்டாகிராமு இதுல எல்லாம் வர்றதெல்லாம் அவர்கள் எல்லாமே ஆளுங்கட்சிகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறவர்கள். அதிகமான பேர்கள் போய்விட்டார்கள், சில பேர் மட்டும்தான் சுதந்திரமாக செய்கிறார்கள். விஞ்ஞான மாற்றம் பல நன்மையை செய்கிற அதே நேரத்தில் பொய்களை சுலபமாக பரப்புவதற்கு முடிகிறது. எங்கோ 5000 மைலுக்கு அப்பால கிரிக்கெட் விளையாடுறவன் அடிக்கிற பாலை என்ன பவுன்சர் பாலை இப்படி அடிக்கிறான், லெப்ட்ல அடிச்சிருந்தா பவுண்டரி போயிருக்கும் என்று இங்க இருக்கிறவன் சொல்ற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. அந்த விஞ்ஞானம் மக்களை பண்படுத்துவதற்கு பதிலாக
தவறான சிந்தனைகளுக்கு போய் சேர்வதற்கு போயிட்டு இருக்கு. அதையும் இந்த மக்களுக்கு புரிய வைப்பதற்கு என்ன வழி இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் சேர்ந்து சிந்தித்து அதற்கு செயல்படணும். அதுதான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய அரசியல்ல வந்து மாற்றம் அப்படிங்கிறப்ப இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து யங்ஸ்டர்ஸ் எதிர்பார்க்கல. புதுசா யாராவது வந்து அவங்க ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நான் சொல்வது என்பதுன்னா, ஒரு தனி மனிதன் கூட 100% யோக்கியன் இன்னும் பறக்கவே இல்லை. உலகமே மகாத்மான்னு சொல்ற காந்தியடிகள் கூட அவருடைய பலவீனத்தை சுயசரித்தில் பல இடத்துல எழுதியிருக்கிறார். 100% அயோக்கியனே ஒன்றும் கிடையாது. நேற்றைய கொள்ளைக்காரன் இன்னைக்கு வால்மீகி எப்படி இவ்வளவு பெரிய மாற்றினான்? ராமாயணத்தில் எழுதின கொள்ளைக்காரன் தானே. அதனால ஒரே மாதிரி தான் மக்கள் இருப்பான் என்பதில்லை. ஒரு மக்களை, அதாவது தேர்தலில் போட்டியிடுகிற போது நீங்க கட்சியை மறந்துருங்க, சின்னத்தை மறந்துருங்க. நிற்கிற வேட்பாளர்களே 100% யோக்கியனை தேட வேண்டாம், முடியாது. குறைந்தபட்ச தீமை என்றாவது பாருங்கள். இப்படி மக்கள் பார்க்கிறார்கள் என்ற நிலைமை வந்தால் எல்லா கட்சிகளுமே நல்லவனை தேடும். இப்ப அப்படி இல்லை. இந்த சின்னம்னா நான் கண்ண மூடிட்டு ஓட்டு போடுவேன், இந்த ஜாதினா ஓட்டு போடுவேன், இந்த கட்சினா ஓட்டு போடுவேன் என்று வாக்காளர்கள் இருக்கிற வரை நல்லவர்களை தேடி கட்சி தேடாது, நல்லவர்களை நிறுத்தாது. அயோக்கியர்கள் தான் வருவார்கள். ஆகவே குறைந்தபட்சம் வாக்காளர்கள் தேர்தல் நேரத்தில் நிற்கிற வேட்பாளர்களில் குறைந்தபட்ச தீமை எது, இருப்பதில் யார் நல்லவர் என்று பார்க்கிறார்கள் என்கின்ற உணர்வை அரசியல் கட்சிக்கு உருவாக்குங்கள். அதான் என்னுடைய வேண்டுகோள். உங்களுடைய இந்த நீண்ட நெடிய அரசியல் பயணத்துல சார், ஒரு அரசியல்வாதியாக நீங்க காங்கிரஸ்காரர் அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேர்ல விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த வருகை அவர் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த தாக்கத்தை எப்படி பாக்குறீங்க? நான் திறந்த மனதோடு சொல்றேன். மற்றவர்களோட சினிமாக்காரன் வரக்கூடாது, நாடகக்காரன் வரக்கூடாது என்பதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். காரணம், உலக வரலாற்றில் நான் பார்த்திருக்கேன். ஹிட்லர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரி கோலோச்சிய போது மாபெரும் வீரர்கள், போராளிகள் என்று சொல்ல, அரசியல்வாதி சொல்றவெல்லாம் வாய் மூடி மௌனியாக உலகம் முழுக்க இருந்தாங்க. அந்த நேரத்தில் சார்லி சாப்ளின் என்கின்ற ஒரு நகைச்சுவை நடிகன் தான் ஹிட்லருடைய முகத்திரையை கிழிப்பதை போல ஒரு நடித்தான். அதற்கு பின்னால் தான் அவனுக்கு எதிர்ப்பு வந்து மக்கள் மத்தியில் வந்துச்சு. அதனால அவன் செய்கிற செயலை வைத்துக் கொண்டுதான் ஒரு ஆதரிப்பது எதிர்ப்பது. அதை போல விஜய் நடிகர் என்பதற்காக எதிர்ப்பதோ நடிகர் என்பதற்காக ஆதரிப்பதோ என்னுடைய எண்ணம் அல்ல. நான் யதார்த்தம் என்ன என்பதையும் பார்க்கிறேன். அதிலிருந்து நான் எப்படி வர வேண்டும் என்பதை யோசிக்கிறேன். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை முயற்சிக்கிறேன். இன்றைய தேதியில் நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், இளைஞர்கள் அதிகமாக விஜய் பின்னால் இருக்கிறார்கள் என்பதை நான் மறுக்க மாட்டேன். அது மித்தலாம் இல்ல, உண்மைதான். பார்க்கிற மதுரையில கொளுத்தும் வெயில்ல மதியம் 2 மணி 3 மணிக்கெல்லாம் முதல் நாளே வந்திருக்கிற அந்த வரலாறுல இதுக்கு முன்னால எந்த கட்சியிலும் நான் பார்க்கல. இப்படி அவர்கள் பின்னாலே இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தை அவர் எப்படி வழிநடத்த போகிறார் எனக்கு தெரியாது. காலம்தான் பதில் சொல்லணும். அந்த கூட்டம் வழிநடத்தப்படுவது எப்படி என்பதும் இருப்பதை போலவே அந்த கூட்டம் தலைமைக்கு எப்படியெல்லாம் நிர்பந்தம் தரப்போகிறது அதையும் பார்க்கணும். தேர்தல் நேரத்தில் இன்னும் 6 மாசம் இருக்கு. 6 மாசத்துக்குள்ள எதுவும் நடக்கும். ஆகவே இன்றைக்கு அந்த முடிவு சொல்ல முடியாது. அவருக்கு பின்னால் ஒரு சக்தி இருக்கிறது என்பது ஏற்கனவே இருக்கிற காங்கிரஸ் கட்சி உட்பட எல்லா கட்சிகளையும் வெளியில என்ன வேணாலும் பேசலாம், உள்ளே அவர்களை எப்படி அவர்களிடமிருந்து நாம் நம்முடைய தனித்தன்மையை காப்பாற்றிக் கொள்வது என்று எல்லோரும் சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள். காய்த்த மரம்தான் கல்லடிபடும் என்று சொல்வார்கள். அதே போல எல்லா கட்சியுமே விஜயை விமர்சனம் பண்றதை பார்க்கிறோம். அவர் வளரலன்னா எதுக்காக விமர்சனம் பண்றாங்க? உண்மை பின்னாலே இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவர்களை தங்கள் கட்சிக்கு ஆதரவாக திருப்புவது எப்படி என்று எல்லாரும் முயற்சி கொண்டிருக்கிறார்கள். இது வெற்றி பெறுமா? காலம்தான் பதில் சொல்லணும். ஆனா திமுக கூட்டணி கட்சிகள்ல நம்ம வந்து கேட்கிறப்ப, விஜய் அவர்களுடைய அரசியல் குறித்து கேட்கிறப்ப அதை பெருசா வந்து அவங்க வந்து எவால்வேட்டே பண்ணாத மாதிரி பேசுறாங்களே, நம்ம கடந்து போற மாதிரியான, அவங்க இப்பதானே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப லேசா எடுத்து பேசுறாங்க. இப்போ இதுக்கு பதில நீங்க முன்னாலேயே சொல்லிட்டீங்க. விஜயை பத்தி ஆரம்பிங்க, நான் ஆரம்பிச்சோடனே அது மித்து இல்ல உண்மைன்னு சொன்னீங்களா? நீங்க தானே சொன்னீங்க, நான் சொல்லி இல்ல. அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு பேசினா தான் அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியும். கற்பனையிலே பேசுவதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. பின்னாலே இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பது உண்மை. அதை புறந்தள்ளிட்டு போனாங்கன்னா இது விஜய்க்கு நெட்டமா இருக்காது. நீங்க சொல்ற மாதிரி திமுகவுக்கோ அல்லது திமுக கூட்டணி கட்சிகளோ அப்படி நினைத்தால் இவர்களுக்கு அது இழப்பாக போகும். உண்மையை ஏற்றுக்கொண்டு அதை எப்படி நாம் சந்திப்பது, அதை எப்படி வெற்றி கொள்வது என்பதுதான் சரியான அணுகுமுறையா இருக்க முடியும். உண்மையை ஏற்றுக்கொள்ளனா
நாம் நமக்கு நாமே கொள்ளி வைத்துக் கொள்கிறோம். எடப்பாடி அவர்களுடைய ஸ்டாண்டை நிரூபிக்க வேண்டிய ஒரு அக்னி பரீட்சையில் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த 2026 தேர்தல் அரசியல் விமர்சகர்கள் அவருடைய கூட்டணி கணக்கை வந்து கடுமையாக விமர்சிக்கிறாங்க. உங்களுடைய பார்வை, அவர் தனியா நின்றுக்கலாமோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லாம் வைக்கிறாங்கல்ல சார்? சென்ற தேர்தலிலேயே தனியாக அவர் நின்றிருந்தால் ஒருவேளை ஆட்சியை பிடித்திருப்பாரோ என்று கூட எனக்கு தோன்றுகிறது. சென்ற தேர்தலில் அவருக்கு மிகப்பெரிய பலவீனமே பாஜகவோடு சேர்ந்தது. நான் வேடிக்கைக்காக சொல்லல. தமிழ்நாட்டில் இந்த மைனாரிட்டி கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் இவருடைய வாக்கு கிட்டத்தட்ட 20% நெருங்கி இருக்கிறது. இந்த 20% என்பது குறிப்பாக முஸ்லிம்கள்ல, ஆண்கள் எல்லா கட்சியிலும் இருப்பாங்க, பெண்களில் பெரும்பகுதி அதிமுக பின்னால் இருந்தாங்க. அம்மா அந்த மாதிரி இருந்தாங்க. ஒரு ரீசன், அவர்களுக்கு சாதகமாக இருந்த அவ்வளவு பெரிய சக்தியை மொத்தமாக இழந்து விட்டது அதிமுக. எல்லா தொகுதிகளிலுமே அதிமுக 1, 2, 3 தான் அவங்க எண்ணிக்கை வந்துச்சு. எதிரணியில் இருக்கிறது 15,001 15,002 போச்சு. ஒரு 15,000 வாக்குகள் கிட்டத்தட்ட இந்த 234 தொகுதிகளில் ஒரு 130 தொகுதிகளில் குறைந்தபட்சம் 15,000 வாக்குகள் வந்து இந்த மைனாரிட்டி வாக்குகள் உங்களுக்கு எதிராக போறதுக்கு காரணமாயிடுச்சு. நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியில் 5,000 ஓட்டுல, 4,000 ஓட்டுல, 3,000 ஓட்டுல தோத்ததை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இப்ப எடுத்து பாருங்க, நான் சொன்னது உண்மைன்னு தெரியும். ஆகவே பாஜக என்பது கடந்த தேர்தலில் அதிமுக ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்ததே பாஜகவுடைய கூட்டணி என்பதை நான் உணர்கிறேன். ஆனா இப்ப அவங்ககிட்ட இருந்து மீண்டு அவர்கள் வந்தால் அந்த மைனாரிட்டி எல்லாரும் அப்படியே அதிமுக நம்புவாங்களா? அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா கடந்த காலத்தில் நீங்க கூட்டு சேர்ந்தீங்க, இப்ப வர்றது நடிப்பா என்று கேட்கணும் இருக்கலாம். அவர்களை அவர்கள் நம்ப வைப்பதற்கு வேற என்ன செய்யணும் என்பது அவர்கள் கையில் தான் இருக்கு. அதில் அவர்கள் சரியான அணுகுமுறை வராவிட்டால் அவர்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான். அதை எப்படி எடப்பாடி செய்ய போறான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த தேர்தல் வரை அவர் கூட்டணி இருப்பாருன்னு நான் நம்பல. இந்த கூட்டணி நீடிக்கும்னு எனக்கு தோணல. அந்த கூட்டணி உடைஞ்சா அது வந்து திமுகவுக்கு பின்னடைவுன்னு நினைக்கிறீங்களா? திமுக கூட்டணிக்கே பின்னடைவு சார்? எந்த கூட்டணியுமே இது உறுதின்னு சொன்னா நம்மளை நாமே ஏமாத்திக்கிறோம் சார். அதான் முதல்ல நான் என்ன சொன்னேன், நாமினேஷன் ஃபைல் பண்ணி வித்ட்ராயல் பண்றதுக்குள்ள ஒரு புது கூட்டணி வந்து அது ஆட்சியை பிடிச்சே பார்த்துட்டு 6 மாசம் இருக்கிற போதே இன்னைக்கே இதுதான் கூட்டணி இதுதான் கூட்டணினா பொழுதுபோக்கு பேச நான் விரும்பல. அந்த கால சூழலுக்கும் அந்த காலத்துல அம்மாவை அம்மான்னு சொன்னோம், இப்ப ஆத்தான்னு சொல்லுவோமா? எல்லாம் ஒண்ணுதான். கடந்த கால வரலாறு என்பது அதிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ளத்தான். அது எப்போதும் பொருந்தும். அதனால எது வேணாலும் நடக்கலாம். தேர்தல் நெருங்குகிற போதுதான் ஓரளவுக்கு கணிக்க முடியும். ஏன் சம்சாரம் எதுக்கு ஓட்டு போடுதுன்னு சொல்ல முடியல, என் பையன் எதுக்கு ஓட்டு போறான்னு தெரியல, என் பொண்ணு எதுக்கு ஓட்டு போறான்னு தெரியல, என் பேர பிள்ளைகளே இப்ப ஓட்டு போடுற இடத்துக்கு வந்துருச்சு, அவங்க யாருக்கு போட போறான்னு தெரியல. ஆனால் உட்கார்ந்த இடத்துல உங்களை மாதிரி ஏசி ரூம்ல உட்காந்து இத்தனை பிரச்சனை இந்த கட்சிக்கு, இத்தனை பிரச்சனை இந்த கட்சிக்கு, இந்த தொகுதிக்கு இந்த இவ்வளவு ஓட்டு இந்த கட்சிக்கு விடுவோம் என்று சொல்வது தங்களுடைய விருப்பத்தை மக்கள் மத்தியிலே திணிப்பதற்கான முயற்சியை ஒழிய அது யதார்த்தம் இல்லை என்பதில் நான் உறுதியா இருக்கிறேன். 6 மாதம் இருக்கு தேர்தலுக்கு, எதுவும் நடக்கும். குறைந்தபட்சம் டிசம்பருக்கு பின்னால் தான் ஓரளவுக்கு கணிக்கலாம். அது 100% கணிக்க முடியும். சென்ற முறை கூட்டணி எல்லாம் பார்த்தோம், சீட் ஷேரிங் எல்லாம் பார்த்தோம். திமுக வந்து பெரியண்ணன் மனோபாவத்தில் செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வச்சிருந்தாங்க. இந்த முறையும் வந்து வே பிஃபோரே கம்யூனிஸ்ட் சொல்லிட்டாங்க, இந்த தடவை பழைய மாதிரி எல்லாம் இல்ல, வி டிமாண்ட் மோர் சீட்ஸ் அப்படிங்கறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க கம்யூனிஸ்ட். விசிகாவும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. காங்கிரஸும் ஓரளவு அதை அங்கங்க சொல்றாங்களே தவிர இன்னும் வெளிப்படையாக அது வெடிக்கல. விசிகால வெடிச்சாலும் சீட்டு மட்டும்தான் வேணும்னு கேட்டாங்க. நான் ஆட்சியில் பங்குகிறாவிட்டால் கூட்டணி இல்லைன்னு நான் சொன்னேன். அதையும் சொல்ல மாட்டீங்க. அது ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். ஓ, யார் சொன்னா அப்படின்னு அவங்க கேட்பாங்கல்ல. அவங்க கேட்பான், திமுக கேட்பாங்க, எங்களுக்கு ஒரு மந்திரி பதவி கொடுக்கறது உனக்கு வருத்தப்பட்டினா உனக்கு ஆட்சியே இல்லை, அவ்வளவுதான். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், உங்களை போன்ற இளைஞர்களுக்கு என்ன புரியலன்னா, அதுக்கும் தமிழ்நாடு உதாரணம். ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஒரே ஒரு ஓட்டுல ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சது ராமநாதபுரத்தில், உங்களுக்கு தெரியுமா? 3 முறை ரீகவுண்டிங், இவிஎம் மெஷின்ல ஓட்டு பேலன்ஸ் ஷீட்ல எத்தனை தடவை ரீகவுண்ட் பண்ணாலும் ஒரு ஓட்டு வருது. அந்த ஒரு ஓட்டு தானே வெற்றி தோல்வி நிர்ணயிக்குது. அதை போல காங்கிரஸ் இருந்தால், காங்கிரஸுக்கு நீங்க 10 எம்எல்ஏ கூட கொடுக்கிறோம் அல்லது 2 மந்திரி கொடுக்கிறோம், அது முடியாதுன்னா உனக்கு ஆட்சியே இல்லை போ. இனிமேலும் அதாவது சிலரை சில காலம் ஏமாற்றலாம், பலரை பல காலம் ஏமாற்றலாம், எல்லாரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாது. கடந்த காலத்துல ஒரு முறை காங்கிரஸ் ஏமாந்தது. திமுக பெரும்பான்மை இல்லாமல் இருக்கிற போது காங்கிரசுடைய 35 எம்எல்ஏக்களை வைத்துத்தான் அது ஆட்சி நடத்த வேண்டிய நேரத்தில், அந்த நேரத்தில் கூட்டணி ஆட்சி அமைச்சர் என்று
காங்கிரஸ் தலைமை நிர்பந்தித்திருந்தால் அன்றைக்கே நடந்திருக்கும். அன்றைக்கு செய்த தவறுதான் இவ்வளவு நாள் திரும்பி போராட்டம். இப்போ ஒரு புதிய சூழ்நிலை உருவாயிருக்கு. நான் திமிரா சொல்றேன்னு நினைக்காதீங்க. காங்கிரஸ் எடுக்கிற முடிவுதான் அடுத்து தமிழகத்தில் யார் ஆட்சிக்கு வரப்போகிறார்கள் என்பதை நிர்ணயிக்க போகிறது. 6 மாசம் கழிச்சு பேசும். இதையே தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சொல்லுவாங்க, இதையே தான் கம்யூனிஸ்டும் சொல்லுவாங்க. அப்ப அவங்க என்ன நான் சொல்றேன்ற அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அவங்க விருப்பம். நான் ஏன் சொல்றீங்கன்னு கேட்கிறேன்னா, அவங்க சொல்றாங்கன்னா அவங்க சம்பந்தப்பட்டவங்க புரிஞ்சுக்க வேண்டியதுதான். அப்ப நீங்க சொல்றதை பார்த்தா நாங்க மட்டும் இல்ல, எல்லாரும் அந்த முடிவு கொண்டாங்க. அப்புறம் எப்படி நீங்க சொல்றவங்க ஆட்சிக்கு வர முடியும்? நீங்க தானே சார் சொன்னீங்க. இல்ல எல்லாருமே அப்படி சொல்லிட்டாங்கன்னா நிலைமை இருக்கு. கேட்கிறோம். அப்ப அதான் சொல்றேன். அப்ப உங்க கேள்வியிலே பதிலும் அடங்கி போச்சு. அவள் ஏற்றுக்கொண்டால் ஆட்சிக்கு வரலாம், ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எதிர்கட்சி தான். ஆனா இவ்வளவு வெளிப்படையா நீங்க பேசுறது உங்களுக்கு விமர்சனங்களுக்கு உள்ளாவீங்களா உங்க சொந்த கட்சியிலேயே? சார் நான் என்ன சொல்றேன்னா, பொய் சொல்லி இந்த நாட்டுக்கு பிரதமரா வர்றதை விட உண்மையை சொல்லி தெருவில் நடந்து போறது மேல் நினைக்கிறேன். இளம் வாக்காளர்கள் ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி நீங்க கட்சியை பார்க்காதீங்க, பேக்ரவுண்ட் பார்க்காதீங்க, பாலிடிக்ஸ்ல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்க்காம செயலை பாருங்க அப்படின்னு சொன்னீங்க. நிறைய தடவை அவங்களுடைய இந்த புது மாற்றங்களை எதிர்பார்த்து புதிய நபர்கள் பின்னாடி போய் அது தோல்விகள்ல முடிஞ்சிருக்கு இல்லையா? நான் எந்த கட்சின்னு பார்க்காதீங்க, நிக்கிற வேட்பாளர் குறைஞ்சபட்சம் யோக்கியம் யாருன்னு பாருங்க. அப்படி பார்க்க ஆரம்பிச்சதால எல்லா கட்சியிலும் யோக்கியம் நிறுத்துவாங்க. அதுதான் நான் சொன்னேன். நீங்க அதை வேற மாதிரி நடக்குமா சார்? ஏன் நடக்காது? நடந்திருக்கு கடந்த காலத்துல. ஒரு ஊர்ல ஒருத்தர் 2 பேர் இல்ல. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் இருக்க ஒரு கோயம்புத்தூர் தானே. எல்லவன் நாயுடுன்னு ஒருத்தர் எம்எல்ஏ இருந்தார், எம்எல்சி இருந்தார். உங்களுக்கு தெரியுமா? சாகிற போது கட்சி ஆபீஸ்ல வெறும் தரையில பாயிலே படுத்து செத்தாரு. பாக்கெட்ல 10 ரூபா கூட இல்லாத அவரை எம்எல்ஏ ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சான்ல. எப்படி? அப்படிப்பட்ட ஊர்லயே யோக்கியன்னு பார்த்து ஓட்டு போட்டான். இது அங்கே மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கு. எங்க ஊர்ல 2 தடவை ஒருத்தன் எம்எல்ஏ சாகிற போது 4 நாள் கொடுத்து அனாசின் மாத்திரை வாங்க விட்டா காசு இல்ல, அவன் 2 தடவை எம்எல்ஏ ஓட்டு போட்டு தானே ஜெயிச்சான். உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். உங்க ஊர் பக்கத்துல அது பிராமணர்கள் 2% ஓட்டு கூட கிடையாது. கோமதி சங்கர் தீட்சர் எத்தனை தடவை எம்எல்ஏ இருந்தாரு. சாகிற போது புறம்போக்குல குடிசையில இருந்தே செத்தார். நான் சொல்றதுக்கு ஒரு காரணம், நான் சொல்வதற்கு காரணத்தோட சொல்றேன். நான் எதற்காக பிராமணன் சொல்றேன்னா, பிராமண எதிர்ப்பு. அவன் பலவீனமான இருக்கிற 2% கூட கிடையாது. அப்படி இருக்கிறவங்களோட யோக்கியன்னு தெரிஞ்சா அவனுக்கு இந்த மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றேன். அதை போய் ஒப்பிடுற மாதிரி சொல்வது அதை டைல்யூட் பண்ற விஷயம். இது எதுக்காக தமிழ்நாடு முழுக்க அப்படி இருந்துச்சு, அதற்கு நடுவில் மாறி போச்சு. இப்போ மீண்டும் அப்படி ஒரு சூழல் வருவதற்கான ஒரு அறிகுறி எனக்கு தெரிகிறது. முன்னாலாம் அது என்ன வச்சே நான் சொல்றேன். நான்லாம் ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்டா, தலைவர் காமராஜர் அந்த ஈர்ப்பு தான். நான் இன்னைக்கு வர்றபோது கூட சாதாரண ட்ரெயினில் பார்க்கும்போது கேட்குறாங்க, என்ன சார் நீங்கள் சாதாரண இந்த கோச்சில் வர்றீங்க, டிக்கெட் வாங்கிட்டு தானே வர்றேன், இதெல்லாம் தப்பா என்று கேட்டேன். ஊரில் போனால் இந்த டவுன் பஸ்ஸில் போகிறேன், சாதாரண ஸ்கூட்டரில் போகிறேன், நடந்து போகிறேன். ஒரு காலத்தில் இப்படி இருக்கிறவர்களை தான் மக்கள் ஆதரித்தார்கள். அதற்கு பின்னால டாம்பிகமாக காரில் வரணும், நல்ல பவுடர் அடிச்சுட்டு வரணும், ரோஸ் பவுடர் அடிச்சுட்டு வரணும், இல்லாத மீசைக்கு பென்சில்லையாவது மீசை போட்டு வரணும், அப்படித்தான் ஓட்டு போடுவாங்க, இல்லைன்னா காசு கொடுக்கணும் என்கிற நிலைமை வந்ததனுடைய விளைவு தான் நாடு நாசமா போச்சு. இன்றைக்கு மீண்டும் பழையதை போலவே இருக்கிற இளைஞர்கள், பெரியவர்கள் கூட நாம் தவறு செய்து விட்டோம் என்கிற சிந்தனை வந்திருக்கு. 100% மாறிட்டான்னு சொல்ல மாட்டேன், ஒரு 10% பேர் மட்டுமே அந்த உணர்வுக்கு வந்துட்டாலே, நேர்மையா அளவுகோல், இவன் நேர்மையானவனா, யோக்கியனா, அர்ப்பணிப்பு மனோபாவம் இருக்கா, தப்பு பண்ண மாட்டானா, கொள்ளையடிக்கிற எண்ணம் இருக்கா என்பதை பார்த்து ஓட்டு போட வந்துட்டாலே அரசியல் புனிதப்படும். தமிழ்நாடு மீண்டும் ஒரு பெரிய பெருமையான சூழ்நிலைக்கு வரும். தொடர்ந்து பேசுவோம் சார். இன்னும் ஒரு நல்ல வாய்ப்புல. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் ரொம்ப நன்றி. நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.